இழக்க ஒருவேளை நேரிட்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நினைத்தோம். கிறிஸ்து நம்மை மறப்பதில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம். 115 சங்கீதம் 10 வசனம். 115 சங்கீதம் 10 வசனம். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடருமாயிருக்கிறார். இந்த வேளையிலே ஆரோன் குடும்பத்தாரே, இஸ்ரவேலுக்கு அடுத்தபடியாக யாரை வேதத்திலே சொல்லியிருக்க வேண்டும்? அதிக முக்கியத்துவம் கொடுத்தது யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு. ஆனா இங்க யாரை சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா ஆரோன் குடும்பத்தாரே என்று சொல்லப்பட்டது. ஒருவேளை யோசேப்பு இல்லை, சரி அடுத்து யாரை சொல்லியிருக்கணும்னா மோசே அல்லவா சொல்லியிருக்கணும். மோசையும் சொல்லல. ஆனா யாரை சொல்லப்பட்டிருக்குன்னா ஆரோன் குடும்பத்தார். அன்பானவர்களே, இந்த இடத்திலே ஆரோன் குடும்பத்தாருக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, நீங்களும் நானும் இந்த சமுதாயத்துல ஆரோன் குடும்பமாக நாம் வாழ்கிறோமா என்று நாம கேட்கணும். ஆரோன் குடும்பம் இந்த 115 சங்கீதம் எப்பொழுது பாடப்பட்டது சொன்னால், பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து யூதா ஜனங்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் பார்த்தபோது எருசலேம் அது நொறுக்கப்பட்டு கிடந்தது, அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் பாழாய் கிடந்தது. அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத இருந்த போது ஆண்டவர் பேசுகிறார், நீங்கள்லாம் ஆரோன் குடும்பத்தார், அவரை நம்புங்க, அவரே உங்களுக்கு துணை, அவரே உங்களுக்கு கேடருமாய் இருக்கிறார் என்று சொல்லி, நீங்கள்லாம் ஆரோன் குடும்பத்தார், உங்களை நான் விடுவித்திருக்கிறேன், நிச்சயமாய் உங்களை வழிநடத்துவேன் என்பதற்காக ஆண்டவர் இந்த சங்கீதத்தின் மூலமாய் பேசுகிறார். இஸ்ரவேலுக்கு அப்புறமா ஆண்டவர் ஆரோன் குடும்பம் என்று சொல்லுகிறாரே. இந்த ஆரோனை பற்றி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே இவர் யார் என்று சொல்லி நீங்கள் கவனித்து பார்த்தால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசையோடு பேசி மோசையை விடுதலை பணிக்கு அழைக்கும் போது 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்ற, கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ. இந்த ஆரோனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே பாரபட்சமாய் நடத்தப்பட்டவர். பாரபட்சமாய் அல்லது ஒரே வீட்டில் மோசேக்கு ஒரு நன்மையும் ஆரோனுக்கு ஒரு நன்மை இருந்தது. இந்த உலக காரியத்தினாலே மோசேக்கும் ஆரோனுக்கு இடையிலே என்ன வரல? பிரிவினை வரல. மோசேக்கு ராஜ வீட்டு உணவு ராஜ உணவு, ஆனா ஆரோனுக்கு அடிமை வீட்டு உணவு அடிமையின் உணவு உடைதான். ஆனா உலக காரியத்தினாலே அவர்கள் பிரிந்து போகாதிருப்பதை நான் எங்கே பார்க்கிறேன்னா, கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக இந்த குடும்பத்திலே இந்த சகோதர பாசம் என்ன செய்யறது காணப்படுகிறது. உலக காரியத்தினால, உலக பொருட்கள் யாரை சம்பாதிக்கணும்? நண்பர்களை சம்பாதிக்கணும். இங்க உலகத்துல வித்தியாசம் ஆரம்பத்திலே இருந்தது, ஆனா குடும்பத்துல சகோதர பாசம் நிலைத்திருந்தது. சகோதர பாசம் மிக முக்கியமாக இந்த இடத்துல காணப்பட்டது. கர்த்தர் எதை விரும்புகிறார் சொன்னா, அவரிடத்துல அன்பு கூறுகிறது போல நம்ம சகோதர இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. இந்த இடத்துல இந்த ஆரோன் உலக பொருட்களினாலே வந்த வித்தியாசங்களை என்ன செய்யல? பெரிதாய் பார்க்கல, அல்லது அதை பார்த்து கர்த்தர் தருகிறதான நன்மை இழந்து போகல. சகோதர பாசத்தை நாம் என்ன செய்ய விட்டுற கூடாது. ஒருவேளை வயதுல மூத்தவர், ஆனா குடும்பத்தில் அவருக்கு என்னன்னா எல்லாமே அடிமைத்தன வாழ்க்கை. ஒருவேளை வயதிலே வித்தியாசமானவர் அல்லது குறைந்தவர் மோசே, ஆனா அவருக்கு கிடைத்தது உலக காரியத்திலே மேன்மை. இந்த உலக காரியத்தை பெரிதாய் பார்க்கல, மாறாக சகோதர பாசத்தை பெரிதாய் பார்த்தார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், எதை பெரிதாய் பார்க்கிறோம்?
அன்பை பெரிதாய் பார்க்கிறோமா அல்லது உலக காரியங்களை பெரிதாய் பார்க்கிறோமா? சகோதர பாசத்திலே இந்த மோசேயோடு ஆரோன் நிலைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்படும், நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ சமூகத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். எல்லாவற்றிலும் முந்திக் கொள்கிறார். இவருக்குள்ள அன்பு இருந்தபடினால எல்லாவற்றிலும் என்ன செய்யறான்? முந்தி கொடுக்கிறார். மோசே முத்தம் செய்தாரா? யார் முத்தம் செய்தார்? ஆரோன். சரியா? இளையவன் தான் எல்லாவற்றிலும் முந்தி கொள்ளணும் ஒருவேளை பாசத்துல. ஆனா உண்மையாக சொல்லப்போன இந்த ஆரோனிடத்திலே காணப்பட்ட உண்மையான பாசம் அல்லது உண்மையான அன்பு, தன் சகோதரனாய் மோசேயை பார்த்தபோது அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அன்பானவர்களே, உலக காரியத்திலே ஆரம்பத்திலிருந்தே குழப்பத்தை உண்டாக்குவதற்கு சத்துரு முற்படுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். யோசித்து பார்க்கணும். ஒரே குடும்பத்தில், ஒரே வீட்டில் அல்லது ஒரே இடத்துல சகோதரர்களுக்குள்ளே அல்லது நாம் வசிக்கிற இடங்களுக்குள்ளே நமக்குள்ளே உலக பிரகாரமான பொருட்கள், உலக பிரகாரமான காரியங்களிலே அநேக நேரத்தில் குழப்பங்களை கொண்டு வராங்க. இந்த குழப்பத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? பெரிது விடுத்து விடக்கூடாது. இந்த குழப்பத்திலே மூழ்கி விடக்கூடாது. ஆரோனோ சகோதர பாசத்திலே நிலைத்திருந்தான். வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருமையானவர்களே, சகோதர சிநேகம் இவருக்குள்ளே நிலைத்திருந்தது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த ஆரோனை அழைக்கிறார். ஆண்டவர் ஆரோனை அழைக்கிறார். அழைக்கும் போது அவருக்கு வயது 83, மோசையோட 3 வயது அதிகமானவர். இங்கே பார்க்கிறோம் என்ன நடக்குன்னு சொன்னா, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கிற காரியம்னா தேவ திட்டத்தில் இணைந்து கொள்வது, தேவ திட்டத்திற்காக வாழ்வது, தேவ திட்டத்திற்காக. அப்போ வாழ்க்கையில முதலாவது சகோதர சிநேகம் இருக்கிறது. இரண்டாவது தேவ திட்டத்திற்காக வாழ்வது, தேவ திட்டத்திற்காக வாழ்வது. உலக திட்டம் மோசேயிடத்துல சொல்லி வா, நாம் இனி நாம் உலக திட்டத்திற்கு போவோம் என்று சொல்லி உலக திட்டத்திற்கு ஆரோன் அழைக்கல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரோன் ஒரு பொன் கண்ணுக்குட்டி உருவாக்குவார். அப்படிதானே? அந்த பொன் கண்ணுக்குட்டி உருவாக்கும் போது அது எளிதா வந்துருமோ? அந்த அக்னியில போட்டேன் அது பொன் கண்ணுக்குட்டி வந்துட்டுன்னு சொல்லுவார். ஆனா உண்மையாக சொல்ல போனா அந்த எகிப்திலே அவர் செய்து கொண்டிருந்த ஒரு வேலை என்னன்னா, இந்த கன்றுக்குட்டிகளை உருவாக்குற கன்றுக்குட்டி அவங்களுக்கு முக்கியமான ஒரு தெய்வம். எனவே அதை அவர் உருவாக்குற வேலையில இருந்தார். உடனடியாக அது வரவில்லை. அவருக்கு நல்ல திறமை இருந்துச்சு. ஏற்கனவே அதில் தான் மூழ்கி கிடந்தாரு. வேலை ஒருவேளை இருந்தாலும் தேவனாகி கர்த்தர் தன்னை நீ தாம் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர் மறக்கல. தேவனுடைய பிள்ளை என்பதை மறக்கல. உலகத்துல அவருக்கு அந்த எகிப்தில இருந்த ஒரு வேலை தான். ஆனா அதன் மத்தியிலும் தேவனை மறக்கல, தேவ திட்டத்தை சில மறக்கல. உடனடியாக தன்னுடைய திட்டத்தை அல்லது தான் செய்து வந்திருந்த அந்த உலக வழியிலே தன் சகோதரை எழுக்கவில்லை, மாறாக யாரோடு இணைந்து கொண்டார்னா மோசேயோடு தேவ திட்டத்திலே இணைந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உலக திட்டத்தில் நாம் அநேக நேரத்தை இணைந்து கொள்கிறோம். தேவ திட்டத்தில் இணைகிறோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுது. தேவ திட்டத்தில் இணைந்து கொண்ட ஒரு ஆரோன். ஒருவேளை மோசே ஒருவேளை தேவ திட்டத்திற்காக வந்தார், ஆனால் ஆரோன் தேவ திட்டத்திற்காக ஏங்கி கொண்டே இருந்தார். என்னைக்கு என் ஜனம் விடுதலை ஆகாது, என்னைக்கு என் ஜனம் இந்த அடிமைத்தன வாழ்வில் இருந்து விடுதலை ஆகாது என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார். எனவேதான் அவர் தேவ திட்டத்தோடு இணைந்து கொண்டார். அடுத்ததாக நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஆரோனுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற சில காரியங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் நாள் நடந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
அந்த முதல் நாள் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் நாளில் ஆரோனுடைய 2 குமாரர் என்ன செய்தார்கள்? நாதாபும் அபியூவும் என்ன செய்தார்கள்? மரித்து போகிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட போது கர்த்தருடைய நியமத்தை இந்த பிள்ளைகள் என்ன செய்யல? நிறைவேற்றல. ஒருவேளை இந்த இடத்துல ஆரோன் குமாரர் செய்தது தவறுதான். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே அவர்கள் செய்த காரியம் அந்நிய அக்னி, அதாவது இந்த அக்னி நெருப்பு எங்கிருந்து ஆண்டவர் கொடுத்திருந்தார்னா அவர்களுக்கு சீனாய் மலையிலிருந்து ஏற்கனவே கொடுத்திருந்தார். அதிலிருந்து அவர்கள் திறந்து எடுக்கணும். ஆனா இந்த இடத்துல நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய நியமத்தை என்ன செய்தார்கள்? மீறி விட்டார்கள். ஒருவேளை மறந்து விட்டார்கள், மீறி விட்டார்கள், அவர்கள் அலட்சியம் பண்ணி விட்டார்கள். ஆனா கர்த்தர் அவர்கள் மேல கோபப்பட்டார். ஆரோன் கர்த்தருடைய பணியை விட்டு போனாரா? கர்த்தரை தேடுவதை விட்டாரா? அவரை ஆராதிக்கிறதை விட்டாரா? இல்லவே இல்லை. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக அதுதான் அவருக்கு ரொம்ப பெரிதாக இருந்தது. இழப்பு வந்தது. அவருக்கு 2 குழந்தைகளும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வாலிபர்களாய் மரித்து போனார்கள். ஆனால் தேவ ஐக்கியத்தை விடல, தேவனோடு உள்ள உறவை விடல, அவரை ஆராதிக்கிறத விடல. அப்போ வாழ்க்கையில ஆண்டவரோடு இருப்பதுதான் முக்கியம். ஆண்டவரோடு இருப்பதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு நெருக்கம் வரும்போது ஆண்டவரை தேடுறதை விடுவோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் எடுக்கிறத விட்டுருவோம். ஆனா ஆரோனுக்கு எத்தனை இழப்பு வந்தாலும் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலே நிலைத்திருந்தார். அதற்கப்புறம் நீங்கள் கவனித்து பார்த்தா இந்த ஆரோனுடைய வாழ்க்கை குறித்து என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் இந்த மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் எழும்புகிறது. அந்த கூட்டம் எழும்பும் போது அந்த இடத்திலே வாதை மக்களை வாதிக்க ஆரம்பித்தது. வாதை மக்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்று சொல்லுவார், இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது முகங்குப்புற விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டார். இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த இடத்துல தங்களுக்கு விரோதமாக மக்கள் எழுப்பினார்கள். உண்மைதான், தங்களுக்கு விரோதமாக மக்கள் எழுப்பின போது மோசேயும் ஆரோனும் அதை பார்த்து அவர்கள் வேதனையோடு இருந்தார்களே ஒழிய கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ண இறங்கி வந்து விட்டார். இந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மடிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் பரிந்து பேசுகிற ஒரு ஆரோனை அல்லது அந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறதான இந்த ஆரோனை பார்க்கிறோம். அப்படியானால் தேவ ஜனத்தின் மீட்பிற்காக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. ஆரம்பத்தில் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா சகோதர சிநேகம் இருக்கிறது. 2வது தேவ திட்டத்தில் இணைந்து கொள்கிறார். 3வது தேவ ஐக்கியத்தை விரும்புகிறார். 4வது மக்கள் காப்பாற்றப்படும். மக்கள் காப்பாற்ற ஒருவேளை அவமதித்தவர்கள், அவருக்கு எதிராக எழுப்பினவர்கள், அவர்களெல்லாம் மடிந்து போகட்டும், அப்படி ஒரு நாள் அவர் என்ன செய்யல என்னல, மாறாக தனக்கு எதிராகவும் தன்னுடைய சகோதரனாய் மோசேக்கு எதிராக எழுப்பினவர்கள் காப்பாற்றப்படணும் என்பதற்காக இந்த ஆரோன் செத்தவர்களுக்கு உயிரோடு நடுவாக நின்றார். நடந்த காரியம் என்னன்னா, அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு அருமையானவர்களே, நம்மை மதிக்காதவர்கள் நடுவிலே நாம் வாழ்கிறோம். நமக்கு எதிராக பேசுகிற நடுவில் வாழ்கிறோம். அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நாம் இருக்கிறோமா யோசிக்குவார். அவர்கள் அழிந்து போகணும்னு நினைக்கிறோமா? என்ன மதிக்கல, அவங்க அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறோமா? ஆனா மதியாத நடுவிலே தான் இவர் ரட்சிப்பிற்காக செயல்பட்டார். நம்மை மதிக்காதவர்கள் நமக்கு எதிராக இருக்கிற நடுவிலே தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் அவர்களும் மனம் திரும்பி விட வேண்டும் என்று சொல்லி ஒரு மானுக்குள் இருந்த அந்த ஆத்ம தாகம் நமக்குள் இருக்குமானால் மையாய் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு நாம் இருக்கிறதிலே கர்த்தர் தம்முடைய சமாதானத்தையும் தம்முடைய ரட்சிப்பை செய்வார், கட்டளையிடுவார். ஒருவேளை கர்த்தருடைய கோபம் இந்த ஆரோனின் மூலம் என்ன செய்ய நிவர்த்தியாக்கப்பட்டது. நமது மூலம்
கோபம் நிவர்த்தியாக்கப்படணும். எனவேதான் ஆண்டவர் இந்த ஆரோனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி வாசித்து பார்த்தா 1 புஸ்தகத்திலே 23 அதிகாரத்தில் இந்த ஆரோனை குறித்தும் அவனுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? 13 வசனம். அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதுக்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதுக்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தினால் ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த ஆரோனையும் அவருடைய குடும்பத்தை மறக்கவே இல்லை. ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதெல்லாம் ஆண்டவர் அறிகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு உலக காரியத்தினாலே நாம் சில நேரங்களில் பிரிந்து கிடக்கிறோமோ, உலக காரியத்தினாலே சகோதர பாசத்தை விட்டுட்டோமா, உலக காரியத்தினாலே சகோதர பாசத்தையோ நம்மோடு உள்ளவர்களுடைய அன்பை நாம் உடைத்து விடக்கூடாது. மாறாக நண்பர்களை சம்பாதித்துக்கொள் இயேசு சொன்னார். நாமோ இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற உலக காரியத்தினாலே நமக்கு இருக்கிற நண்பர்களை இழந்து விடக்கூடாது. மாறாக சகோதர பாசம் இந்த ஆரோனுக்குள் இருந்தது. தேவ திட்டத்தை நினைந்து கொண்டார். தேவ திட்டத்திற்காக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரோட ஐக்கியம் வரணும். கடைசி காலங்களிலே எத்தனையோ நெருக்கம் கஷ்டம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனோடு ஐக்கியத்தை நினைத்திருக்கணும். அடுத்ததாக இந்த இடத்துல கடைசியாக பார்க்கிறோம், தேவ ஜனத்தின் மீட்பிற்காக பாரத்தோடு செயல்படுகிறார். மீட்பிற்காக செயல்பட்டார் ஆண்டவர். ஆரோனுடைய குடும்பத்தை என்ன செய்யல, மறக்கவே இல்லை. எனவே தான் ஆண்டவர் ஆரோன் குடும்பத்தாரே என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு தலைமுறையாக கிருபை என்று உள்ளது வேதம் சொல்கிறது. நம்முடைய தலைமுறையாக நம்முடைய ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கணுமே. நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நினைச்சு பார்க்கணுமே. எனவே இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க எடுக்கிறோம். ஜெபிக்கலாமா? உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பு கொண்டே போதுமையா, உம்மன்பு கொண்டே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள், எங்களை அவமதிக்கிற சமுதாயத்திலும் நாங்கள் உண்மையாக இந்த ஆரோனை போல சகோதர பாசத்தில் நினைத்திருக்க உதவி செய்யுங்க. தேவ திட்டத்தில் இணைந்திருக்க உதவி செய்யுங்க. உம்மை ஆராதிப்பது, ஊழியம் செய்வதை நாங்கள் மறவாது இருக்க உதவி செய்யுங்க. உங்களோட மக்களின் ரட்சிப்பிற்காக செயல்பட எங்களை இன்னும் பலப்படுங்க. எங்கள் தலைமுறைகள் உம்மை சேவிக்கிற தலைமுறைகளாகும், உமக்கு பணிவிடை செய்கிறவர்களாக உம்மோடு இருக்கிறவர்களாக காணப்படும் வாக்கியத்தை தாருங்க. கடைசி பற்றி நாங்கள் நிலைத்திருந்து எங்கள் சமுதாயத்திலே நாங்கள் உம்முடைய நிலைத்திருக்க பலன்றார். இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.